படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு தேசபக்தி படம் அப்படின்னு உருட்டிட்டு உள்ள மேட்ரை தட்டிட்டானுங்க. ஃபுல்லாக மேட்ரை தள்ளி அது வெளியில் எடுக்கிறப்போ திருப்பியும் தேசபக்தின்னு ஒரு மேட்ரை போட்டு முடிச்சு ஜெய்ஹிந்துன்னு சொல்ல வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். முதல்ல ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேசபக்தியை கலந்துக்கலாம், கொஞ்சம் காஜியை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வன்மத்தையும் வக்கரத்தையும் தூவிக்கலாம், அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ரொமான்ஸை தடவிக்கலாம், அதுக்கு மேலே ஃபைட்டு விஎஃப்எக்ஸுன்ற கன்றாவையெல்லாம் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஆட்டி கலந்துட்டு அடுப்பை விட்டு இறக்குனா அதுதான் சிவப்பு பூ, ரெட் ஃப்ளார். இந்த மாதிரி ஒரு படம் பல வருஷம் ஆகுதுங்க. பிளாக்பஸ்டரான படமாக இருந்தாலும் சரி, டிசாஸ்டரான படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கிளிக் ஆகும். டிசாஸ்டரான படத்தில் கூட ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகும். அப்படி எதுவுமே கிளிக் ஆகாத ஒரு படம் பார்த்துருக்கீங்கன்னா பல வருஷம் கழிச்சு இந்த படம் தான். இந்த படத்தில் யார் அடிக்கலாம் அப்படின்னா, இந்த படம் ஒரு தேசபக்தி படம். நேதாஜிக்கான ஒரு ட்ரிபியூட்னு ஒரு ரைட்டிங் எழுதியிருப்பாங்களே, அவங்கள தான் முதல்ல அவங்கள தான் கழுவி ஊற்றணும். படம் முழுக்க எதை அதிகமாக இருக்கும்னா, பெண்களை கொல்றது, பெண்களை தடவுறது, பெண்களை கற்பழிக்கிறது, பெண்களை நிர்வாணமாக காட்ட முயற்சி பண்ணுறது. அதையே தான். அது ஹீரோயினாக இருந்தாலும் சரி, கூட வர ஒரு சைடு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீன் வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அமுக்கிறது, தடவுறது, கிழிக்கிறது, கடாயறது, கொடாயறது, இதுதான். என்ன கருமம். அதனால் எனக்கு இந்த படம் எவ்வளோ காண்டு ஏற்றிச்சு, வெறி ஏற்றிச்சு, வெறுப்பு ஏற்றிச்சு, கோவப்படுத்துச்சுன்னா 100க்கு நான் 1000க்கு மேலே கொடுப்பேன். இன்ஃபினிட்டி லெவல் கொடுக்கலாம். அப்படி ஒரு மகா மட்டமான படம். இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தியேட்டருக்கு போய் மஜாவாக இருக்கணும்னு காதலியோட போகிறவங்க, இல்லை எங்கேயுமே எனக்கு நிம்மதியாக தன் கையே தன் உதவிக்கு இருக்கணும்னு ஒரு இடம் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மொபைலே பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் நிம்மதியாக தன் கையே தன் உதவின்னு பார்க்குறதுக்கு இந்த படம் உதவும். அதே மாதிரி போய் தியேட்டரில் உட்காந்து மஜா பண்ணணும் அப்படி ஜோடியாக போகிறவங்களுக்கும் இந்த படம் உதவும். போகும்போது ஒரு 2-3 கர்ச்சிப்பை தனியாக எடுத்துகிட்டு போயிருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய இடங்களில் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், அப்படியே எல்லாம் கொழுந்து விட்டு நிற்கும். அப்போ அது அணைச்சிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்.